Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSC, AINML, AINDS, Cyber Security, IT and ECE. எல்லாம் சொல்றாங்க பிஜேபி கபலீகரம் பண்ணிருன்னு. எந்த கும்பனாலும் கபலீகரம் பண்ண முடியாது. என்னையே கட்சி விட்டு நீக்கினாங்க. பயம் கண்ணை கட்டுது. ஒரு கண்ணுல சம்பந்தி தெரிகிறார், ஒரு கண்ணுல மகன் தெரிகிறாரு, இன்னொரு பக்கம் வேலுமணி தெரிகிறாரு, இன்னொரு பக்கம் தங்கமணி தெரிகிறாரு. அப்ப மணி 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 கடைசி நிமிடத்துல பாஜகவை காலவாரிட்டு விஜயோட கூட்டணி அமைத்து விடுவார். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஆனானப்பட்ட ஜெயலலிதா அம்மாவே சாஃப்ட் ஹிந்துத்துவா டோன் எடுத்தாங்க. கூட்டணி வச்சிருக்க வேண்டிய நேரத்துல கூட்டணி விட்டு வெளியே வந்தார் நாடாளுமன்ற தேர்தல்ல. அன்னைக்கு கூட்டணி வச்சிருந்த ஒரே ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடுக்கே இப்படி மண்டி போட்டா எப்படி? விட நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம் பழனியப்பா. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பரபரப்பு தொடங்கி இப்போ அந்த பரபரப்பு அதிகரிச்சுட்டே போகுது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் தொடங்கி போயிட்டுருக்காரு. பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அந்த முழக்கம் அதை எப்படி பார்க்குறீங்க? அதை பாஜகவோடு கூட்டணி என்பது விமர்சிக்கப்பட்டு வருகிற நிலையில் மிக அதிகமாக, தேவைக்கு அதிகமாக பாஜக சார்பு நிலையை, பாஜகவை உயர்த்தி பிடிக்கிற நிலையை, பாஜகவினுடைய சித்தாந்தங்களை அதிமுகவினுடைய கொள்கைகளைப் போல பேசுகிற அந்த நிலைப்பாடு கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் என்ன பேச வேண்டும், என்ன எதிர்பார்ப்பார்கள், சட்டமன்றத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை அவரால் வித்தியாசப்படுத்தி உணர்ந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ முடியல. அதாவது நீங்க சொல்றது அந்த இந்து அறநிலையத்துறை கல்லூரியில் நடத்துறது, அந்த இந்து அறநிலையத்துறை கல்லூரிகள் நடத்துவது குறித்து ஏதேனும் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் என்றால் அதை சட்டமன்றத்தில் இந்து அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கை, உயர்கல்வித்துறையினுடைய மானிய கோரிக்கை அல்லது ஏதேனும் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக அது ஒரு சட்டமன்றத்துக்குள்ள பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். அதிமுக ஆட்சி காலத்திலையும் இந்த அறநிலையத்துறை கல்லூரி நடத்துனதில்ல. இல்லை, நான் அது சரியா அந்த கருத்துல அவர் தவறாக சொல்லிவிட்டார். அவர் சரியாக சொன்னாலும் தவறாக சொன்னாலும் அந்த டாபிக்கே அவர் தொற்றுக்க கூடாது. அந்த டாபிக் என்பது சட்டமன்றத்துக்கு உள்ள பேசுவதற்கு உண்டான ஒரு டாபிக். அதே போல அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டினுடைய வரவு செலவுல கடன் மிக அதிகமாயிடுச்சு என்கிற டாபிக்கும் சட்டமன்றத்துக்கு உள்ள பேச வேண்டிய டாபிக். அதே மாதிரி அறநிலையத்துறையில கல்லூரிகள் நடத்துறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மா காலத்துல அன்னதான திட்டம் போட்டாங்கல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன மீன் பண்றாரு, என்ன சொல்ல வர்றாரு? அறநிலையத்துறை என்றால் அதில் வருகிற வருமானம் அடிப்படை தேவைகளை, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கோவிலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், மாற்று திட்டங்களுக்கு அது பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அவர் சொல்ல வர்ற விஷயம். அப்போ சாப்பாடு போடுறது அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அது சட்டமன்றத்துக்கு உள்ள பேசியிருந்தா இந்துத்துவ நிலைப்பாடாக பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டிருக்காரு. அது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அதற்கு ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறார். நாயுடு பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற நிலையில் பாஜகவினர் துவக்கி வைக்கிற அந்த நிகழ்வில் தேவைக்கு அதிகமாக, ஒருவேளை அமித்ஷா அவர்கள் சொன்னார் இல்லையா, யார் முதலமைச்சர் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். சமீபத்தில் அவர் வேலுமணி மோகன் பகவத்தை சந்திச்சார். அப்ப ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மாற்றப்பட்டு பாஜக RSS சித்தாந்தங்களில் ஏற்புடையவரை முன்னிறுத்தி விடுவார்களோ என்கிற அச்ச உணர்வா, அல்லது தன்னுடைய நிலையை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கடைசி நிமிடத்தில் பாஜகவை காலவாரிட்டு விஜயோட கூட்டணி அமைத்து விடுவார் என்று ஒரு பரவலான பயம், எதிர்பார்ப்பு பாஜகவினர் மத்தியிலேயே இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அதை இதுல உடைச்சிட்டாரு. ஆமா, உடைக்கிறதுக்காக
யாரோ இதை திட்டமிட்டு இப்படி பேசிட்டீங்கன்னா உங்களை அப்படி சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்காக அப்படி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பல யூகிக்கக்கூடிய காரணங்கள் தானே. நான் இதுதான் உறுதியா அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது. அளவுக்கு அதிகமா, தேவைக்கு அதிகமாக தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய அடிமைத்தனத்தை பாஜகவுக்கு வெளிப்படுத்திட்டார். பொது மக்களிடத்துல இது பேசக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை. அதுவும் தேர்தல் கால பிரச்சாரங்களில் பேசக்கூடிய சப்ஜெக்ட் இல்லைங்கிறன்னா, சரி, அப்படி தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு கடந்த காலத்தில் வாக்களித்திருக்கிறாங்களா? இல்லை. அவர்களது வாக்கு சதவீதம் 3%, 4% தான் இருந்தது. சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர் அவர்களது அந்த ஐஜேகே இதெல்லாம் ஒரு கூட்டணியில இருந்ததுனால ஒரு பாராளுமன்ற தேர்தல் மத்தியில மோடி வேணா ஆளலாம் என்கிறதுனால ஒரு வாக்கு சதவீதம் அதிகமாச்சே ஒழிய, அந்த இந்துத்துவ சித்தாந்தங்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சித்தாந்தம். அடுத்து நடக்க போவது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய குறைகளை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அதிகமாக போதை பொருட்கள் புழக்கம், அதிகமாக கள்ளச்சாராயம், தேவைக்கு அதிகமாக பார் லைசன்ஸ், அந்த ரெஸ்ட்ரோ பாரு, திமுகவுடைய வாக்குறுதிகள் 2021 கொடுத்த வாக்குறுதிகளையே இன்னும் பாதி நிறைவேற்றன்னு சொல்லி இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு வந்தாரு. திமுக மீது மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்குது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதுல மாற்று கருத்தை, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மாற்றாக வாக்களிக்க நினைப்பது அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு அல்ல. அப்ப அதிமுக என்கிற திராவிட கட்சிக்கு இரட்டை குழல் துப்பாக்கி, திமுகவும் அதிமுகவும் திராவிட கொள்கைகளில் என்ற திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கிற, திமுகவை விட சற்று நல்ல கட்சியாக, அதிக வாக்கு மக்கள் விரும்புகிற கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு வாக்களிக்க நினைக்கிறார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியதன் மூலமாக தேர்தல் களத்தை ஒரு சித்தாந்த அரசியல் களமாக இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் எதிரானது, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எதிரானது. இப்ப நீங்க சொல்றது அது தெரியாம உணராம தான் எடப்பாடி இப்படி உணராமல் அவர் செய்து விட்டாருன்னு சொல்ற. நீங்க அந்த களம் திமுகவுக்கு மிகப்பெரிய நல்லதை அவர் செய்திருக்கிறார். ஆட்சியினுடைய குறைபாடுகளை பேசுவதை தவிர்த்து சித்தாந்த அரசியலை முன்னெடுத்து, நான் என்னுடைய கோடு வேர்டு பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் இந்துத்துவா திராவிடமா என்றால் நாங்கள் திராவிடம் என்பார்கள். நீங்கள் திமுகவா அதிமுகவா, எந்த ஆட்சியை விரும்புகிறீர்கள் என்றால் அதிமுக ஆட்சியை விரும்புகிறார்கள். அப்ப நம்ம களத்தை திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்கிற கேள்வியை மக்கள் முன்னாடி முன்வைத்திருக்கணும். மாறாக பாஜகவினுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி, பாஜக தலைவர்களை உடன் அழைத்து, பாஜக கொடிகளை அதிகமாக பிடித்து இவர் அந்த பிரச்சாரத்தை துவக்குகிற பொழுது, இவர் தேவைக்கு அதிகமாக பாஜகவுக்கு முட்டு கொடுப்பதன் மூலமாக மக்கள் இவரை பாஜகவினுடைய பிரதிநிதியாக பார்ப்பார்கள். அப்ப திமுக செஞ்ச தவறுகள், இந்த ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகள், ஸ்டாலின் அவர்களுக்கு இவர் மறைமுகமாக ஒரு உதவி செய்கிறார், பாஜகவுக்கு ஒரு உதவி செய்கிறார். அவர்களுக்கு என்றைக்குமே வெற்றி இலக்கல்ல. நீங்க சொல்ற மாதிரி இது திமுகவுக்கு சாதகமா போகும், பாஜகவுக்கு சாதகம். ஏன்னா அவர்களுக்கு வெற்றி இலக்கல்ல, வாக்கு வங்கியை உயர்த்துவதுதான் இலக்கு. அதிமுக வாக்கு வங்கியை தன் சித்தாந்தங்களுக்கான வாக்கு வங்கியாக உயர்த்துவதுதான் அவர்களுக்கு. ஏற்கனவே இந்த வாக்கு வங்கின்றது பிஜேபிக்கு ஒரு 2%, 3%, 4% அப்படி இருந்தது. இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 17%, 18% சொல்றாங்க. இந்த வாக்கு அதிமுக வந்த வாக்கு சொல்றேன். அது உண்மைதானே சார்? அப்படி பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி உதவுகிறாரா, உதவி இருக்கிறார் என்கிற பொழுது அவர்களுக்கு சந்தோஷம். ஆனால் இழப்பு அதிமுகவுக்கு. சரி, இது கடந்த காலத்துல இதுக்கு ஏதேனும் முன்னுதாரணங்கள் இருக்கா பாத்தீங்கன்னா, ஆனானப்பட்ட ஜெயலலிதா அம்மாவே சாஃப்ட் ஹிந்துத்துவா டோன் எடுத்தாங்க. கிராம தேவதைகளுக்கு ஆடு கோழி பலியிடக்கூடாது, கட்டாய மதமாற்ற தடை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அப்படி எடுத்த பொழுது கடுமையான தோல்வியை சந்தித்தார். அப்ப இந்த இந்துத்துவ சித்தாந்தங்களை அதிமுக கையாளுகிற பொழுது தோல்வியை சந்திக்குது. அப்ப இந்துத்துவா விட்டு நம்ம தள்ளி நின்னுக்கணும், திராவிட கட்சியாக நம்ம பயணிக்கணும், திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக
மாற்று திராவிட சக்தியாக இதை பயணிக்கணும். அப்ப அதிமுகவான ஸ்பேஸ், அந்த அரசியல் களம், இது போலத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் அமைத்திருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய விசுவாசத்தை மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் காட்டுவதற்கு தேவைக்கு அதிகமாக இந்த விஷயத்தை பேசி ஒரு எதிர்மறை விமர்சனங்களையும் விளைவுகளையும் அவர் உண்டாக்கி கொண்டார். இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு, அதாவது பிஜேபியிலிருந்து அதிமுக பிரிஞ்ச பிறகு எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்னா, எந்த காலத்துலேயும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, சட்டமன்ற தேர்தலும் கூட்டணி கிடையாது. ஆனால் திடீர்னு அதில் அந்த மாற்றம் வந்ததுக்கு அது என்ன அழுத்தம்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் அமலாக்கத்துறை போகுது, அந்த ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு அழுத்தத்தினால தான் அவர் பிஜேபிக்கும் போறாரு. கட்டாயத்தின் பேரில் தன்னுடைய குடும்பம், தன்னோடு இருக்கிற வேலுமணி, தங்கமணி போன்ற முன்னாள் அமைச்சர்களது குடும்பம், இவர்கள் சம்பாதித்தது, இவர்களது சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள, உறவினர்களை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமே பாஜகவோடு அந்த கூட்டணியை தேர்ந்தெடுத்தார். பாஜக எப்படியெல்லாம் அழுத்தம் கொடுத்தார்கள், என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்பது எல்லோருக்குமே அது நல்லா தெரியும். ஆனா இதில் இருக்கிற பிரச்சனை சாதகம். நான் நிறைய அதிமுக தொண்டர்கள் என்னிடத்துல தொடர்புல இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட நான் பேசின வரைக்குமே என்னுடைய கருத்தாகவே இந்த முறை அவர் கூட்டணி வச்சதுல கூட தப்பில்லைன்னு எடுத்துக்கலாம். பிஜேபியோட போனது, பிஜேபி ஏன்னா வேற சூழ்நிலை இல்லை. இவரை நம்பி, எடப்பாடி பழனிசாமியை நம்பி திமுக கூட்டணியிலிருந்து ஒருவர் கூட விலகி வரல. அப்ப நிராயுதபாணியாக மெகா கூட்டணி அமைப்பேன் என்று சொல்லிவிட்டு நிற்கதியாக நிராயுதபாணியாக களத்துல பாராளுமன்ற தேர்தலில் நின்றார். அப்ப என்னாச்சு? ஒரு கடும் தோல்வியை டெபாசிட் போற அளவுக்கு அதிமுக தோற்றது. இதை இன்னும் சொல்ல போனா, ஒரு கட்சிக்காரர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. கூட்டணி வச்சிருக்க வேண்டிய நேரத்துல கூட்டணி விட்டு வெளியே வந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு கூட்டணி வச்சிருந்தா ஒரு 10-15 தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம். விலகி வர வேண்டிய நேரத்துல இப்ப போய் சேர்ந்து சுலபமாக ஆட்சியை பிடித்து விடும் அதிமுக என்கிற நிலையை எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்ப இவருடைய அந்த அதீத விசுவாசம் பாஜகவுக்கு. சார், நீங்க வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக திமுக அணியிற்கு எதிரான அந்த வாக்குகளை ஒருமுகமாக கட்டமைப்பதற்காக இப்படி ஒரு முடிவு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட எடுக்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு அதிமுக இருக்கிறதுன்னு வச்சுக்கிட்டா கூட, அவர்களது வாக்குகள் இந்த கூட்டணிக்கு வெளியில போகாம அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் தனியாக பிளவுபட்டு சென்று விடாமல் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னிறுத்த வேண்டியது அதிமுக, முன்னிறுத்த வேண்டியது எம்ஜிஆர், முன்னிறுத்த வேண்டியது ஜெயலலிதா, முன்னிறுத்த வேண்டியது அதிமுக ஆட்சி. மாறாக இவர் முன்னிறுத்துவது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிற கட்சியோடு நான் கூட்டணி வைத்திருக்கிறேன். தேவையா இது? அப்ப தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்ச கட்சினா ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு 3%, 4% வாக்குத்தான் கொடுத்திருக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சித்தாந்தங்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்ப நீங்க எதை வச்சு நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்க நல்லது செஞ்ச கட்சின்னு? சரி, அப்ப அந்த நல்லது செஞ்ச கட்சியை விட்டு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் வெளியே வந்தீங்க? 11 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி மோடிக்கும் இருக்குமில்ல, பாஜகவுக்கு இருக்குமில்ல. அப்ப உங்கள் அதீத விசுவாசம் அமித்ஷாவிடத்துல அல்லது அதீத பயம் அமித்ஷாவிடத்துல இருக்கிற காரணத்தினால அதிமுக இன்றைக்கு அமித்ஷா திமுக என்கிற அளவுல எடப்பாடியின் பிரச்சாரம் பார்க்கப்படுது. தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அது இந்த தேர்தலில் தோக்கலாம், அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம். ஆனால் கட்சியே கபலீகரம் பண்ண போகுது பிஜேபி அப்படின்ற எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் இவர் முதல் நாள் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிலாம் ஸ்டாலின் சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாங்க பிஜேபி கபலீகரம் பண்ணிருந்தேன், எந்த கும்பனாலும் கபலீகரம் பண்ண முடியாது, ஒருபோதும் அப்படியே சவால் விடுறாரு. மறுநாளே அந்த இந்து அறநிலையத்துறை அந்த விஷயத்தை எடுத்து பேச, என்னையே கட்சி விட்டு நீக்கினாங்க காரணத்துக்கு உங்களை. ஆமா, 2018 முதன் முதலில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்கிற அளவில் மட்டுமே உறவுகள் இருக்கணும். பாஜக அதிமுக என்ற கட்சிகள் வரும்பொழுது நாம் திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கிறவர்கள், அவர்கள் இந்துத்துவ சித்தாந்தத்தில் பயணிக்கிறவர்கள்.
அதிமுக கட்சியை பாஜகவிடத்துல நம்ம அடகு வைத்து விடக் கூடாது. எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கம், ஜெயலலிதா அம்மா வழியில் இந்த இயக்கம் பயணிக்க வேண்டும்னு சொன்னேன். சொல்லி 1/2 மணி 2018 சொல்லி 1/2 மணி நேரத்துல எந்த விளக்கமும் கேட்கல. நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன். ஒருவேளை எந்த கொம்பனாலும் அதிமுகவை அபகரிக்க முடியாது அப்படின்னா அப்ப நீ என் நீக்கத்தை ரத்து பண்ணிருக்கலாமே, நீ ஏன் பயப்படுறதுக்கு? பாஜகவுக்கு எதிராக பேசுகிறவரை அதிமுகவில் நாங்கள் வைக்க மாட்டோம் என்று சொன்னாலே உனக்கு அழுத்தம் பாஜக இருந்து தானே வருது. இப்ப ஏன் பாஜகவுக்கு பயப்படுறீங்க? அதிமுக பாஜக எதிர்ப்பு நிலை என்பதை துவக்கி வைத்தது நான், விழிப்புணர்வு ஏற்படுத்தியது நான், எச்சரித்தது நான் 2018. அதனால் பாதிக்கப்பட்டது நான். இன்றைக்கு வரைக்கும் திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்த இந்த 2 நிலைப்பாட்டில தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதுதான் என்னுடைய நிலைப்பாடாகவும் நான் எடுத்து வந்திருக்கிறேன். இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி துரதிர்ஷ்டவசமாக திமுகவுக்கும் உதவுகிற விதமாக, பாஜகவுக்கும் உதவுகிற விதமாக அதிமுகவை களத்தில் தோற்கடிக்கிற செயலை அவர் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவர் இந்த மாதிரி இப்ப பேச ஆரம்பிக்கிறார்ல, இப்ப இந்துத்துவா குரலை தன்னுடைய குரலா ஒழிக்கிறாரு. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட சொல்றாரு, இதுக்கு முன்னாடி பிஜேபி டப்பிங் வாய்ஸா தான் எடப்பாடி இருந்தாரு, இப்ப ஒரிஜினல் வாய்ஸா மாறிட்டாரு அப்படிங்கிறாரு. இதை தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க? நிச்சயமா கடும் அதிருப்தியில பாக்குறாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்கள், அவரது தீவிர விசுவாசிகள் என்று அறியப்பட்டவர்களே என்னிடத்துல சொல்றது, ஆனா தயவு செஞ்சு நீங்க எதிர்த்திர வேண்டாம் இந்த கூட்டணிய, வேற வழி இல்லை, இவருக்கு சாமர்த்தியம் பத்தல, இவரால தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டணியை அமைக்க முடியாது என்றெல்லாம் கூட ஒரு சமாதானம் அந்த தொண்டர்களே, சரி பரவாயில்ல நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் நினைத்தவர்கள் கூட இன்றைக்கு வேதனைப்படுகிற வகையில, வருத்தப்படுகிற வகையில் பயம் கண்ணை கட்டுது. ஒரு கண்ணுல சம்பந்தி தெரிகிறார், ஒரு கண்ணுல மகன் தெரிகிறாரு, இன்னொரு பக்கம் வேலுமணி தெரிகிறாரு, இன்னொரு பக்கம் தங்கமணி தெரிகிறாரு. அப்ப மணி மணி மணி. அப்ப இதை அதிமுக தொண்டர்கள் ரசிக்கல, ஏற்றுக்கொள்ளல. அதிமுக தொண்டர்கள் விரும்புவது நீங்கள் திமுகவையும் கடுமையாக எதிர்க்கணும், அந்த ஆட்சியினுடைய அவலங்களை தோலுரித்து காட்டணும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக நீங்கள் பாஜக வளர்வதற்கு, பாஜகவை உயர்த்தி பிடிப்பதை எந்த அதிமுக தொண்டனும் விரும்பல. எலிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்திடக்கூடாது. நீங்க அடிக்க வேண்டியது இந்த எலிய, ஆனா அதுக்காக நீங்க வீட்டை கொளுத்தாதீங்க. நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, சரி விஜயோட ஒரு கூட்டணி கூட இருந்தா பரவாயில்ல, அதிமுக தொண்டர்களிடத்துல எப்படி 2011 விஜயகாந்தோட அந்த ஒரு கூட்டணி இருந்தது பாருங்க, அது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ விஜயோட வந்தோம்னா நல்லா இருக்கும். ஒருவேளை 200 இடத்துக்கு மேல வரையில அதிமுக ஆளுங்கட்சியாகவும் விஜய் எதிர்கட்சியாகவும் வந்ததுன்னா அந்த களம் மாறும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அது ஒருவேளை விஜய் ஆரம்பத்துல பேசுகிற பொழுது எனக்கு உள்ள இருந்து கிடைத்த செய்திகள், ஒரு 40 தொகுதிக்கெல்லாம் அவங்க சரியா வந்தாங்க. 40 தொகுதிக்கெல்லாம் அவங்க வந்தாங்க. துணை முதல்வர் பதவி அது கேட்டாங்க. கடைசிக்கு எதிர்கட்சி தலைவராக வரலாங்கிறது ஒரு 40-50 தொகுதிக்குள்ள முடிக்கலாம் என்கிற நிலை இருந்த காலத்துல குருமூர்த்தியை ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார், எங்களுக்கு விஜயோடு அவர்கள் கூட்டணி அமைக்கிறார்கள் என்கிற தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் முந்திக் கொண்டு என்ன நடந்தது? இப்ப அதான் என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒரே ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடுக்கே இப்படி மண்டி போட்டா எப்படி? ஒரே ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு சம்மந்தி வீட்லையும் ஏற்பட்ட அந்த ரைடுக்கே இவர் அமித்ஷாவை நோக்கி அடைக்கலம் தேடி ஓடிட்டார். அதான் ஸ்டாலினும் செய்யறாரு. இப்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழலை பத்தி கடுமையாக விமர்சிக்கப்பட்டது, அமலாக்கத்துறையில சோதனைகள் நடந்தது. அவர் மோடியை சந்தித்தார், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ ஆகுது. இப்ப கூட பாருங்க, நேரு அவர்களது சகோதரரது அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குது. அவர்களும் சாதிச்சுக்கிறாங்க. ஆனால் அரசியல் சமரசம் இல்லாம, கொள்கை சமரசம் இல்லாமல் அவர்கள் அதை சாதித்துக் கொள்கிறார்கள். இவருக்கு ஒரு பக்கம் திமுகவோட அந்த சமரசத்தை செஞ்சுக்கிறாங்க, ஆனா பாஜகவோடு சமரசம் செய்கிற பொழுது கொள்கை சமரசத்துல செஞ்சிடறாங்க. இப்போ பிஜேபி அதிமுக
இந்த கூட்டணியோட வேற கட்சி என்ன வரும்னு நினைக்கிறேன்? பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்துல சமீப காலங்கள்ல கிடைச்ச மிகச்சிறிய ஒரு உதாரணம். இன்றைக்கு அதுல பெரியவர் ராமதாஸ் தனியா, அவர் மகன் அன்புமணி தனியாக இருக்கிறாங்க. என்னதான் இனிமேல் அவர்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் கூட 5% வாக்கு வங்கி குறைந்தது 2% குறைந்திருக்கும். தன்னுடைய வலிமையை இழந்து விட்டார்கள். அடுத்து தேமுதிக, அவர்களுக்கு ஒரு தீராத வடு. அவர்களது வலிமை சென்ற முறை பார்த்தீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்களது அந்த மரணத்தில் கிடைத்த அந்த அனுதாபம் இந்த முறை பெரிய அளவில் இல்லை. அதிமுக தொண்டர்களுக்கும் தேமுதிக மேல ஒரு பிடிப்பு இப்ப இல்லை, தேமுதிகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லை. இன்றைய தேதிக்கு எதிர்பார்ப்பு விஜயோட நம்ம சேர்ந்திருந்தா சரியா இருக்கும் என்பது. அது சேரக்கூடிய நிலையில் இருந்ததை தன் சுயநலத்திற்காக பாஜக பக்கம் போயிட்டார். அதுல இது அடிபட்டுருச்சு. இப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிலைப்பாடுகள், அப்ப அந்த அதிமுக வாக்குகளை கவரக்கூடிய வகையில அவருடைய நிலைப்பாடுகளை அவர் கட்டமைக்கிறார். அதுக்காக அவர் வெற்றி பெற முடியாது, வாக்குகள் சிதறும். அப்ப இது எல்லாம் நீங்க இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுறது கூட பாருங்களேன். பாஜக சித்தாந்தம் தவறு, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அடிமையாயிட்டார், இவ்வளவுதான் பேசுறார். அவர் ஏதாவது எங்க ஆட்சியில் நாங்க இதெல்லாம் சாதிச்சிட்டோம், மக்கள் நாட்டுல தேனாறு பாலாறு ஓடுது, மகிழ்ச்சி வெள்ளத்துல துள்ளி குதிக்கிறாங்கன்னு சொல்றாரா? இல்ல. அதிமுக ஆட்சி மிக மோசமான ஒரு ஆட்சி என்று பேசுறாரா? இல்ல. அப்ப அந்த நேரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க. தேர்தலுக்கான அந்த நேரேட்டிவ் செட் பண்றதுல எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நேரேட்டிவ் செட் பண்றாரு, பாஜக வெர்சஸ் திமுக. அத லாபகமாக ஸ்டாலின் பாஜகவினுடைய சித்தாந்தங்களையும் எடப்பாடி பழனிசாமி அங்க அவரும் அடிமையாகிவிட்டார், கட்சியையும் அடகு வைத்து விட்டார் என்பதுதான். பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே, அதான் பிஜேபி எதிர்பார்க்கிறது. ஆனா இது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. அதிமுக திமுக இந்த இரண்டு ஆட்சி தான் மாறி மாறி வரணும். இவர் என்ன பேசணும்னா பாருங்க, திரு ஸ்டாலின் மத்திய அரசாங்கத்தோடு சும்மா சண்டை போட்டுக்கிறாரு, கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு, அதனால நல்ல விஷயங்கள் எது நடக்கிறது இல்லை தமிழ்நாட்டுக்கு. நாங்கள் உறவாக இருந்து பல விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம். இப்போ 11 மெடிக்கல் காலேஜ் நாங்கள் கொண்டு வந்தோம், ஒரு நல் உணர்வு இருந்த காரணனால தான் கொண்டு வந்தோம். கொரோனா டயத்தில் ஒரு அதிகமான ஆதரவை, மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவை நாங்கள் பெற்றோம். அதனால கொள்கை சமரசம் இல்லாமல், அவர்களது சித்தாந்தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், ஆட்சி அதிகாரத்தில் அவர்களது தலையீடுகள் இல்லாமல், ஒரு மத்திய அரசாங்கத்தோடு முரண்படாமல் தேவையானவற்றை நட்பு ரீதியில் பெறுவதற்காக மட்டுமே ஒரு சிறிய அளவிலான கூட்டாளியாக நாங்கள் அவர்களை வைத்திருக்கிறோம். அதனால நாங்கள் அவர்களை எந்த நேரத்திலும் இதுல இந்த ஆட்சியிலேயோ அவர்களை டாமினேட் செய்யறதுக்கு நாங்கள் அளவு பண்ண மாட்டோம் என்கிற அளவில் இதை கட்டமைக்கப்பட்டிருந்தால் பரவாயில்ல. ஆனா இவர் அப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்காம இந்த சித்தாந்தக்குள்ள பூந்துட்டார். இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறது இந்துத்துவ மையப்படுத்தி பேசுறாரு. அதிமுக விமர்சனம் பண்றதை விட பிஜேபியை அதிகமாக விமர்சனம் பண்றாரு. இது அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிதான் போகும். இது டிஎம்கேக்கு நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு பார்வையா இருக்குது. இது தெரிஞ்சோ தெரியாமலோ டிஎம்கே பிஜேபியை 2ஆம் இடத்துக்கு கொண்டு வரதுக்கான பல தடவை நான் பேசியிருக்கேன். அதாவது இதை திட்டமிட்டு பாஜகவும் கட்டமைக்கிறார்கள், திமுகவும் கட்டமைக்கிறாங்க. அவங்க ஈஸியா அந்த அதிமுக வாக்குகளை, திராவிட உணர்வுள்ளவர்களை திமுக பக்கமும், கொஞ்சம் ஒரு சரி பரவாயில்ல பாஜக என்று நினைப்பவர்களை பாஜக பக்கமும், இரண்டையும் எதிர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விஜய் பக்கமும். அப்ப அதிமுக வடிகட்டப்படுது, அதனுடைய வாக்கு வங்கி தகர்க்கப்படுது, சிதைக்கப்படுது. இதை உணராதவராக இருக்கிறார். அப்ப இவர்கள் எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஏன் விஜய் நான் தனிச்சு நின்றுவேன்னு அவருக்கு ஒரு தைரியம் வருது? நீங்க பாஜக கூட, நீங்க பிரசாந்த் கிஷோர் இதை சொன்னார், பாஜக கூட அதிமுக போச்சுன்னா விஜய் வளர்ந்துருவார். இதை விஜய் சொன்னார். அப்ப விஜயினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அப்ப இதுல மற்ற 3 பேர், 4 முனை போட்டியில 3 பேரும் அதிமுக வாக்குகளை பெறுபவர்களாக இருக்கிறார்கள். நாம் யாரோட வாக்குகளை நம்ம பெறுகிறோம்?
நமக்கு இழப்பு மட்டுமே தானே மிச்சம். யாரோட வாக்கு வந்து நமக்கு வர்றதாக இருக்கு? ஜெயலலிதா அம்மா காலத்துல பாஜக வாக்கும் இவங்களுக்கு வரும். அதாவது அந்த இந்துத்துவ பற்றாளர்கள் கூட அம்மா அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. எலெக்ஷன் நேரேட்டிவை, தேர்தலுக்கான அந்த நேரேட்டிவ் செட் பண்றதுல கவனக்குறைவாக, ஒரு கேர்லெஸ்ஸா எடப்பாடி பழனிசாமி அதை கையாண்டு விட்டார். இப்போ ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இருந்தாலும் வந்து இன்னும் வந்து கூட்டணி செட்டில் ஆகலை. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு, இன்னும் எங்கள் கூட்டணி இன்னும் சில கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது வந்து பாமக வெளியில் இருக்குது, தேமுதிக எங்கே போகுன்றது தெரியல. இதெல்லாம் வந்து எப்படி செட்டில் ஆகுது சார்? எதை நோக்கி போகும் அது? சார், இன்றைய தேதிக்கு பெரியவர் ராமதாஸ் ஒருவேளை திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேமுதிக ஒருவேளை திமுக பக்கம் போறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அதிருப்தியை கட்சி ஓட்டுகள் மூலமாக சரி செய்வதற்கு அவர்கள் இன்னும் கூட்டணியை பலப்படுத்த நினைக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில பாஜகவை தவிர கமிட்டடா நாங்க உங்களோட அலையன்ஸ் வர்றோம் என்பதுக்கு யாரும் இல்லை. பாஜகவை தவிர அந்த பாஜகவுக்கு என்னன்னா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. இவர் நம்ம நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பார், எங்களுக்கு 2026 இலக்கே இல்லை, நீ ஜெயிச்சா ஜெயிக்கும், தோத்தா தோத்துட்டுப்போ, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எங்க இலக்கு 29 நாடாளுமன்ற தேர்தல். பாஜக வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்ளணும். ஸோ அவங்களுக்கு அவங்க தேவைகள் நிறைவேற்றப்படுது. அப்ப இழப்பு யாருக்கு? அதிமுகவுக்கு. அப்ப இந்த முதல்ல தன் பலம் என்ன என்பதை உணரணும், தன் பலத்தை வளர்த்து கொள்ளணும். தன்னோடு இருக்கிற தன் கட்சி சகாக்கள், நீங்க ஏற்கனவே ரொம்ப நாளா தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க, அந்த பிரிஞ்ச ஏதாவது வெளியில இருக்கிற அதிமுகவை உருவாக்க வேண்டும். வெளியில இருக்க அதிமுக திருமதி சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் 3 பேர் தான் சொல்றீங்க. சரிங்க, இந்த 3 பேர் மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாம கிளை அளவுல, மண்டல அளவுல, ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல நிறைய பேர் அப்படியே புறக்கணிக்கப்பட்டாங்க. உங்களை மாதிரி கூட சொல்லலாம். ஆமா. இப்ப என்ன எதுக்கு நீ கட்சி விட்டு நீக்கின? என்ன நீ வந்து எம்ஜிஆர் காலத்தால அதான் சொல்றேன். உன்கிட்ட ஏதாவது கான்ட்ராக்ட் கேட்டனா, இல்ல கமிஷன் கேட்டனா, இல்ல திமுக இன்றைய திமுகல எனக்கு எந்த பலனும் இல்லை. அதிகமா பலன் பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணியும் திமுக ஆட்சியில. ஆமா, எடப்பாடி கூட செஞ்ச அதே கான்ட்ராக்டர் தான் இன்னைக்கு திமுகலையும் கான்ட்ராக்ட் செய்யறான். எடப்பாடி காலத்துல இருந்த அதே அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கிறான். 90 நாள்ல கைது செய்வேன்னு ஸ்டாலின் சொன்னார்ல, ஏன் பண்ணல? இவர்களுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம். அப்ப எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறதையே வருமானமாக பார்க்கிறார், அரசியலா பார்க்கல. அப்ப மத்திய பிஜேபியோட ஒரு கூட்டணி போட்டா அங்க ஒரு அதுல வர்ற பலன்கள், திமுக கூட ஒரு சாஃப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இதுல வர்ற பலன்கள், இந்த பக்கம் ஒரு கட்சிக்கு தலைவர், இவ்வளவுதான். நீங்கள் ஆளுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்கிற வெறி, உத்வேகம் அவரிடத்துல இல்லை. இதுல வந்து இப்ப என்ன முடிவு எடுத்துருக்கணும் எடப்பாடி சொல்றீங்க நீங்க? சார், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கணும். எம்ஜிஆர் காலத்துல இருந்த, ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்த மாற்று கட்சிக்கு சென்று விடாத அனைவரையும் ஒருமுகப்படுத்தி இருக்க வேண்டும். எல்லோரும் ஒன்றிணைவோம், ஒற்றை குறிக்கோள், அதிமுக ஆள வேண்டும். இப்போ திருமதி சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ சேர்த்துக்கிறதுல அவருக்குன்னு ஒரு அச்சம் இருக்கும். அப்படின்னா அவர் இவங்க சசிகலாவால் தான் அவர் வந்து முதலமைச்சராக வந்திருக்காரு. டிடிவிட்ட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய மேலாதிக்கம் வந்துடும், நமக்கு இடம் இருக்காது அப்படின்னு ஒரு அச்சம். யார் முதலமைச்சர் என்பதை தீர்மானிக்கிறது யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா? நீங்க 150 சீட்டு கொடுக்குறீங்க, அதிமுக குறைஞ்சபட்சம் 150 160 சீட்ல போட்டியிடுதுன்னு வச்சுக்கங்க. நீங்க 130 சீட்ல எடப்பாடிக்கு வேணுங்கிற அதிதீவிர விசுவாசிகளுக்கு நீங்க கொடுத்துருங்க. ஒரு 20-25 சீட்டை மற்றவங்களுக்கு அகாமடேட் பண்ணி அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் கொடுங்க. அடுத்து நீங்க இன்னொரு கண்டிஷன் வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் இருக்கணும் என்று வந்து வைக்கலாம். நீங்க செல்வ கணபதி இருக்காரு பாருங்க, சேலம் எம்பி, அவரை ஜெயலலிதா அம்மா வருஷ கணக்குல பார்க்காம வச்சிருந்தாங்க. அவரால் தான் 96 ஆட்சிக்கு
மிகப்பெரிய கெட்ட பேர், சுடுகாட்டு கூரை ஊழல் சுடுகாட்டு ஊழல். எல்லாம் வந்து மூஞ்சில முழிக்காதேன்னு வச்சிருந்தாங்க. ஆனா வாழப்பாடி ராமமூர்த்தி அங்க நிக்கிற பொழுது அவர் 1 லட்சம் குடும்பங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருந்தார் பெட்ரோலியம் மினிஸ்டரா இருக்கையில. அம்மா அவர் ரிசைன் பண்ண சொன்னாங்க வாஜ்பாய் அரசாங்கத்துல இருந்து, அவர் மறுத்துட்டார். அதனால அவரை விடக்கூடாது, தோக்கடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா தொகுதியில வந்து கடுமையா வாழப்பாடி வந்து அந்த இலவச கேஸ் அப்பெல்லாம் கேஸ் கனெக்ஷன் பிரீமியம் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய், இப்போ மாதிரி ஈஸியாக வராது. 1 லட்சம் 2 லட்சம் கேஸ் கனெக்ஷன் வீடு பூரா வாரி வழங்கி அவர் வந்து வச்சிருந்தார். ஆனா அம்மா வந்து செல்வ கணபதியை பார்க்கல. நின்ன அவரை தோக்கடிச்சிட்டு வந்ததை நீ என் மூஞ்சியில முழிக்கணும், போய் தோக்கடி. அந்த உயிரை கொடுத்து வேலை செஞ்சான், தோக்கடிச்சான். அதுலதான் அவருக்கு திருப்ப ஒரு அரசியல் அங்கே இல்லைன்னா அவர் வந்து ஒரு குற்றவாளியாக, தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக அரசியல் ஒதுங்கி போயிருப்பார். அதுல அவருக்கு ஒரு மறுவாழ்வு வந்து கிடைச்சது. காளிமுத்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்களை அவரை விட யாரு கேவலமா பேசுறவங்களே கிடையாது. ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார். நான் கேட்டிருக்கேன் அந்த மீட்டிங்ல. ஆனால் ஜார்ஜிய அணி இணைந்த பொழுது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகாசி தொகுதியில, அடுத்து ஆட்சியில சட்டமன்ற சபாநாயகர். ஏன்? ஒன்று, எதிர்த்தவர்களையும் அரவணைக்கிறேன், இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துகிறேன், திராவிட சித்தாந்தங்களில் இந்த இயக்கம் பயணிப்பதற்கு பெரியார், அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு வழிவந்தவர்கள் இன்றைக்கு என்னோடு பயணிக்கிறார்கள். அப்படி குறைஞ்சபட்சம் ஒரு கடுமையான பாஜக எதிர்ப்பாளராக இருக்கிற அறியப்பட்ட என்னை இவர் நீ ஏன் புறக்கணிக்கிற? அப்போ உன் மேல சந்தேகம் வரும்ல. நீ ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. இப்போ அவருடைய குரல் அந்த மாற்றம் தெரிஞ்சதுக்கு பிறகு இன்னும் அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அவர் தடுமாற்றம் தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட எது மாற்றம் தெரியல. ரொம்ப இதுக்கு முதல்ல சென்ற முறை முருகன் வந்து வேல் யாத்திரை போனார், கைது பண்ணி வச்சார். ஆனா இப்ப முழுக்க சந்திரமுகியாவே மாறிட்டார். அவர் முழுமையா ஜம்ப் பண்ணிட்டார். இப்ப அவர்கிட்ட வந்து அதிகமான பதற்றம் தான் தெரியும். நம்ம நாளைக்கு ஆட்சிக்கு வர்றது கஷ்டம், பாஜக தான் நம்மளை காப்பாற்றணும், அவங்க நம்மளை கோவிச்சுக்க கூடாது என்று அவர் தேவைக்கு அதிகமாக பாஜகவை திருப்திப்படுத்த நினைக்கிறார். சரி, இந்த தேர்தலில் பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க. தேர்தல் ஆலோசகர்கள் யாராவது வச்சிருக்கிறாரு சார்? நிறைய ஆலோசகர்களை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் பிஜேபி சொல்றதை செய்யற ஆலோசகர்களா இருக்கிறாங்க. நம்முடைய அந்த தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கணும். ஜால்ரா போடுறவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? இன்னும் ஒரு 8 மாதங்கள் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. இடையில அவர்கிட்ட என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். ஓகே, நன்றி சார். இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.